ஸ்ரீ குருவே நமஹ. குரு கடாட்ச சித்திரஸ்து. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம இந்த பதிவுல ஜோதிடம் சார்ந்த சில நுணுக்கமான விஷயங்கள், ஜோதிட பரிகாரம், இத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப ஒரு ஜாதகத்துல சில தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷங்களால் சில சிக்கல்களும் இருக்கும். ஒரு குறிப்பா கால சர்ப்ப தோஷம் அப்படின்றத நம்ம பேசலாம் இந்த இதுல. இப்ப கால சர்ப்ப தோஷம் அப்படின்னா என்ன? ராகு கேதுக்குள்ள அனைத்து கிரகமும் அடங்கி இருக்கக்கூடிய நிலைய கால சர்ப்ப தோஷமா தோஷம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இதையே சில ஜோதிடர்கள் என்ன பண்றாங்க, இது கால அமிர்த யோகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கால அமிர்த யோகம் என்ன செய்யும்? கால சர்ப்ப தோஷம் என்ன செய்யும்? இந்த ராகு கேதுக்குள்ள இடைப்பட்ட கிரகங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் ஈடுபடாமல் போகும். ஏன்னா ஆற்றல் மிக்க இரு நிழல் கிரகங்கள், அந்த இரு நிழல் கிரகங்களுக்கு உள்ள அனைத்தும் மாட்டிருக்கு. இப்ப ராகுவை தலை என்றும் கேதுவை வால் என்றும் நம்ம சொல்றோம். இதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்றோம். இது மாதிரி இந்த அமைப்புக்குடைய ஜாதகர்கள் மிக உயர்ந்த நிலையும் உன்னதமான நிலையையும் அடையக்கூடிய ஒரு தன்மையை அடைவார்கள், ஏற்படுத்தும் இந்த காலசர்ப்ப தோஷம். இது எந்த வகையில ஏற்படுத்தும்? அதாவது ராகு முதல்ல இருந்து கேது கடைசியில இருக்கும் போதுதான் இந்த அமைப்பு ஏற்படும். இப்ப குறிப்பா ஒரு மேஷ ராசியில கேது இருக்குன்னு வைங்களேன். மேஷ ராசியில கேது, துலா ராசியில ராகு. இப்ப மேஷ ராசியில இருந்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம். இந்த ரிஷபத்திலிருந்து கன்னிக்குள்ள கிரகங்கள் அடைந்து இருந்தால் இது காலசர்ப்ப தோஷம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ரிஷப ராசியிலிருந்து கன்னி ராசிக்குள்ள இருந்து அனைத்து 7 கிரகங்கள் இருந்தால் இது காலசர்ப்ப தோஷம்னு பேர். இதுவே இந்த பக்கம் அப்படியே மீன ராசியிலிருந்து விருச்சிக ராசி வரை இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், அதாவது மேஷத்துல ராகு இருந்து துலாத்துல கேது இருக்கு. இந்த அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா காலசர்ப்ப தோஷமா ஏற்படுத்தும். எப்படி இருந்தால் ரிஷப ராசியிலிருந்து கன்னி ராசி வரை இருக்கக்கூடிய அந்த அமைப்புல கிரகங்கள் இருக்கும்போது, அதே இந்த பக்கம் மீனம் முதல் விருச்சகம் வரை இருக்கக்கூடிய அமைப்புக்கு கால அமிர்த யோகம்னு பேர். இதுதான் அமைப்பு. இத சில ஜோதிடர்கள், சில ஆர்வலர்கள், ஜோதிடத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மிக ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இதை பாக்குறாங்க. ஏன்னா ராகு காலசர்ப்ப தோஷம் இப்படி பண்ணிடும், காலசர்ப்ப தோஷம் யோகம் இப்படி பண்ணும், கால அமிர்த யோகம் இப்படி பண்ணும் அப்படிலாம் இல்லை. யார் ஒருவருக்கு எந்த லக்னத்துல வேணாலும் அவர் பிறந்திருக்கலாம். அந்த லக்னத்திற்கும் நடப்பு தசை, அந்த தசை அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? இப்ப அவர் ஒரு ராசியில பிறந்திருப்பார். அந்த ராசியில ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருப்பார். அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு தசா வரும். அந்த தசாவிலிருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தசா, அதாவது அவருடைய அந்திம காலம் வரை வரக்கூடிய தசை அமைப்பு இருக்கு இல்லையா? இந்த தசை அமைப்பு ராகுக்கும் கேதுக்கும் நண்பர்களாக இருக்கக்கூடிய தசா புத்தி வந்தது அப்படின்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்கா கால அமிர்த யோகமா மாறிடும். இப்ப நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கு. அவங்கதான் பாத்தீங்க அப்படின்னாக்கா உலக பிரசித்தி பெற்ற மனுஷனா இருப்பாங்க. நிறைய ஒரு அதாவது அரசியல் சார்ந்த விஷயம், உயர் அதிகார பதவி, அரசு பதவி, அவர்கள் எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில் முன்னோடியாக திகழ்ந்து உலக புகழ் பெறுவார்கள். அதற்கு உதாரண ஜாதகம் நிறைய இருக்கு. அதை நீங்களே கூட நெட்ல போட்டு பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு யோகம் தான் காலசர்ப்ப யோகம். இது தோஷமா யோகமா அப்படின்றத அவங்களுடைய பிறந்த லக்னத்தை பொறுத்துதான் இருக்கு.
இதுதான் நம்ம பூர்வ ஜென்ம கர்மா, பூர்வ புண்ணிய கர்மா அப்படின்னு நம்ம இதுதான் இந்த காலசர்ப்ப தோஷத்தினுடைய நிகழ்வுகள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். குரு கடாட்ச சித்திரஸ்து. ஸ்ரீ குருவே நமः.